அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. தென்சென்னை வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் யாகம் வளர்த்து சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. அமைச்சர் திருமதி ப. வளர்மதி மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலில் தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர் திரு எம். ஆனந்தன், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அழகுசேனை ஸ்ரீ கண்ணபெருமாள் திருக்கோவிலில் மகா அபிஷேகமும் அன்னதானமும் நடைபெற்றது. வடசென்னை தெற்கு மாவட்டம் ராயபுரம் பகுதி அஇஅதிமுக சார்பில் வண்ணாரப்பேட்டை ஸ்ரீ சஞ்சீவிராயர் அனுமன் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் அன்னதானமும் நடைபெற்றது. கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். வடசென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கொளத்தூர் முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 1008 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய கழகம் சார்பில் வடக்குப்பட்டு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத சோமசுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கரூர் மாவட்ட கழகம் சார்பில் பாலமலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு தீப ஆராதனை மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கழனிவாசல் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சுதர்சன யாகமும் அன்னதானமும் நடைபெற்றது. பெருந்திரளானோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கேத்தி அருள்மிகு விநாயகர் கோவிலில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. நாகை மாவட்டம் திட்டச்சேரி நகர அஇஅதிமுக சார்பில் மகான் மன்சூர் ஒலியுல்லா தர்காவில் இஸ்லாமிய பெருமக்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி அஇஅதிமுக சார்பில் காமாட்சியம்மன் திருக்கோவிலில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. பொதுமக்களும் கழக தொண்டர்களும் மனமுருக பிரார்த்தனை நடத்தினர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.